நமக்கு இருக்கிற சங்கடம் என்னவென்று சொன்னால், இப்படிப்பட்ட பாஜக கூட்டத்தோடு எடப்பாடி போய் சேர்ந்திருக்கிறதும் அநேகமாக எடப்பாடி அதிமுகவுடைய கடைசி அத்தியாயத்தை எழுதி கொண்டிருக்கிறார் என்றுதான் நான் இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் இதே திருப்பரங்குன்றம் வழக்கில் 96 வழக்கு வந்தபோது, 94 வழக்கு வந்தபோது, 2014 வழக்கு வந்தபோது, 2017 வழக்கு வந்தபோது எல்லா நேரத்திலேயும் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சராக இருந்த செல்வி ஜெயலலிதா தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர். 2017 வழக்கு வந்தபோது எடப்பாடி பழனிசாமியே தமிழ்நாட்டு முதலமைச்சர். அப்போதெல்லாம் ஜெயலலிதா சார்பில், அரசின் சார்பில் நீதிமன்றத்திலே இந்த பாரம்பரியமாக தீபம் ஏற்றுகிற அந்த இடத்தை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை, அதை மாற்றுவதற்கான எந்த காரணத்தை அவர்கள் நியாயமாக சொல்லவில்லை, எனவே இந்த வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றுதான் அரசின் சார்பிலே வாக்குமூலம் தாக்கல் செய்தார்கள். நீதிபதிகளை வைத்து வழக்கறிஞர்களை வைத்து வாதாடினார்கள். அதை ஏற்றுக்கொண்டுதான் நீதிமன்றம் அந்த வழக்குகளை எல்லாம் தள்ளுபடி செய்திருக்கிறது.